உங்கள் உடல் நிலையில் பலவிதமான மாற்றங்களை காண விரும்புகின்றீர்களா? நமது உடலில் முக்கியமான கூறுகளில் உள்ள பலவிதமான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு, உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு, காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிப்பதை நிறுத்திவிட்டு நாம் சமையலுக்காக பயன்படுத்தும் மல்லி விதையின் நீர் குடித்தால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக உணவின் சுவையை அதிகரிக்க கொத்தமல்லி பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதில் கொட்டி கிடக்கும் மருத்துவ நன்மைகள் பற்றி பலருக்கும் தெரியாது. ஆயுர்வேதத்தில் இது ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் குறைந்தது 1 மாதத்திற்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மல்லி தண்ணீர் குடித்து வந்தால் அது பல பலனை அள்ளித்தரும் என்று கூறப்படுகின்றது. மல்லி விதைகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற பண்புகள் உள்ளன. இவை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை தரும் ஒன்றாகும். இந்த மல்லி விதையின் நீரை நாம் 2 முறைகளில் செய்து குடிக்கலாம். முதலாவது, இரவு முழுவதும் ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்து அதற்குள் மல்லி விதை சிறிதளவை விட்டு மறுநாள் காலையில் அதனை வடிகட்டி அருந்தலாம். மற்றையது, காலையில் எழுந்தவுடன் மல்லி விதையையும் நீரையும் சேர்த்து நன்றாக கொதிக்க விட்டு அதனை வடித்தெடுத்து சூடாக அருந்த முடியும். எனவே இவ்வாறு அருந்துவதன் மூலம் எமது உடலில் உள்ள தைராய்டு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்று மருத்துவம் கூறுகின்றது. தைராய்டு நோயாளிகளுக்கு கொத்தமல்லி நீர் ஒரு வரப்பிரசாதம் என்று கூறலாம். மல்லி விதையில் உள்ள தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள், குறிப்பாக மெக்னீசியம் மற்றும் விட்டமின் B12 தைராய்டு ஹார்மோன் அளவை சமநிலைப்படுத்த உதவுகின்றது. மேலும் வாயு தொல்லை, வயிறு உப்புசம் அல்லது அஜீரணத்தால் அவதிப்படுபவர்களுக்கு மல்லி விதையின் நீர் மிகவும் சிறந்தது. இது உடலின் செரிமான நொதியங்களை தூண்டி உணவு உறிஞ்சுதலை மேம்படுத்துகின்றது. 1 மாதம் தொடர்ந்து உட்கொள்வது நாள்பட்ட மலச்சிக்கலையும் கூட குணப்படுத்தும். மல்லி விதையானது கொழுப்பை எரிக்கவும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகின்றது. நச்சுக்கள் அகற்றப்படும் போது அதிக உடல் எடை உள்ளவர்களின் உடல் எடையும் விரைவாக குறைவடையும். எனவே உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க விரும்பினால் 1 மாதத்திற்கு இந்த நீரை அருந்தி பாருங்கள். எமது உடலும் மனமும் தனித்தனியாக இருப்பது போல தோன்றினாலும் அவை ஒன்றோடொன்று ஆழமாக இணைந்தவை. எமது வாழ்வை நாம் சந்தோஷமாக ஆக்க வேண்டுமானால் எமது உடலும் மனமும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். எமது உடல் ஆரோக்கியமாக சிறந்த நிலையில் இருக்கும்போது நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை வரும். இதனால் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி அதிகரிக்கின்றது. அதுவே மன அமைதிக்கான அடிப்படையாகும். எனவே எமது வாழ்க்கை பயணத்தை சாதகமான எண்ணங்களுடன் பயணிப்போம்.